அது அந்த மாப்பிள்ளையை வந்து ஷார்ட் பண்ணிட்டானுங்க மாப்பு அப்படின்ட்டு. அது முதல்லேருந்தே காலேஜ்லேருந்தே அந்த மாப்பு அப்படின்னு கூப்பிட்டு பழகி போச்சு. விஜய்னு கூப்பிட்டா திரும்பி அந்த ஒரு 5-6 பேர் தான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னும். இல்லைங்க அது இப்போ ஏதாவது 1 மாதம் 1.5 மாதம் ஏதாவது ஷூட்டிங் போயிட்டு திருப்பி வந்தோன்னு வைங்களேன், வந்து அடுத்த நாள் அவங்களோட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா நமக்கு அப்படியே என்னமோ ஒரு கைவஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதம். நிறைய பேர் சைலண்ட் தான், மற்றவங்களாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, நான் கொஞ்சம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் கேட்கன்னு. குட் லிசனர் தாங்க. அது விளையாட்டு பிள்ளை தாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் நிறைய இது மாதிரி டான்ஸு அது இதுன்ட்டு அது சொல்ல வந்தேன். எல்லாரும் நீங்கள் வந்து கிரிக்கெட்னா வேலையெல்லாம் விட்டுட்டு டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க. பட் என்னமோ டென்னிஸ் மேலே ஒரு தனி ஈர்ப்பு. அது உட்காந்தா இன்ஜெக்ஷன் தான் நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பயம். அது முன்னாடி ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடணுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு போராட்டமே பண்ணிட்டேன். விஜயா ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போனாங்க. அப்போ சாலிகிராமத்தில் தான் வீடு. ஸோ விஜயா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டேன். உள்ளே போயிட்டு அந்த டாக்டர் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்னதாக ஒரு எக்ஸிட் இருந்துச்சு. அங்கேருந்து எங்கள் அப்பா பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அப்பா ரூம்குள்ளே போயிட்டாரு, நான் அங்கேருந்து கேமரா டென்ஷன்லாம் எனக்கு எப்பவுமே இருந்தது கிடையாது. அதான் சின்ன வயசுலேயே நடித்ததுனால நிறைய ஷூட்டிங் பார்த்ததுனால. பட் ஃபஸ்ட்டு படம் ஒரு ஹீரோவாக பண்ணுறோன்ற அந்த டென்ஷன் தான் இருந்துச்சே தவிர கேமரா டென்ஷன் என் குக்கு பழனி பண்ணுறது அப்படியா?